Hello friends, welcome to Institute யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் வார்ம் சீரீஸோட 2024ஓட டே 3. ஓகே, டே 3 ஆன ஆன்சர்ஸ், அந்த ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆன்சருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வெப்பத்தின் பண்புகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனிகள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கேட்கறாங்க. ஸோ ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் என்பது பொருளின் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வெப்பம் இடத்தை ஆக்கிரமிக்கிறது, ஸோ ஆக்குபை ஸ்பேஸ் சொல்லிட்டு சொல்றாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி வெப்பத்திற்கு வந்து எடை உள்ளதுன்னு சொல்றாங்க, ஹீட் ஹேஸ் வெயிட்னு சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்ஐ யூனிட், ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 ஒன்லி. ஓகே, ஸோ 1, 2, 3 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து தப்பு. 4 ஒன்லி தான் ஆன்சர் இருக்கு. ஸோ 4 ஒன்லி. ஓகே, ஹீட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். மேட்டர் அதாவது எனர்ஜி, ஹீட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, மேட்டர் இல்ல. ஸோ இது தப்பு. அதே மாதிரி ஹீட் வந்து ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணாது. அதே மாதிரி ஹீட்டுக்கு ஒரு வெயிட் இல்ல. ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் தான். ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சமையலறைகள் மற்றும் ஆய்வகங்கள் இரண்டிலும் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் பொதுவாக போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நம்ம சமையலறையிலையும் ஆய்வகங்கள் சயின்ஸ்லயும் யூஸ் பண்ற கண்ணாடி வந்து போரோசிலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியா ஒரு பொருட்களால மேக் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போரோசிலிகேட் கண்ணாடி சூடாகும் போது பெரிதாக விரிவடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடி வந்து சூடாகும் போது அது வந்து விரிவடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். அடுத்த தேர்ட் ஒன் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்சஸ் டைப்ஸ் ஆஃப் பவர் ஸ்டேஷன் விச் இஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல லொகேட் ஆயிருக்க மின் நிலையத்தை வந்து இருப்பிடம். ஸோ எது தமிழ்நாட்டுல மின் நிலையத்து இருப்பிடம் வந்து சரியாக பொருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தெர்மல் மேட்டூர், ஐடல் நெய்வேலி, அட்டாமிக் எண்ணூர், விண்மில்ஸ் ஆரல் வாய்மலை. ஸோ இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, விண்மில்ஸ் ஆரல் வாய்மலை, கன்னியாகுமரி. ஓகே, இது வந்து கன்னியாகுமரியில இருக்கு, இதுதான் கரெக்ட். ஸோ தெர்மல் பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குன்னா நெய்வேலியில இருக்கு. ஓகே, நெய்வேலி கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணூர், திருநெல்வேலியில உள்ள எண்ணூர்ல இருக்கு. ஸோ தெர்மல் பவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைடல் பவர் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேட்டூர். ஸோ சேலத்தில் உள்ள மேட்டூர். அடுத்து பாபநாசம். ஓகே, பாபநாசம் திருநெல்வேலி. அதே மாதிரி அட்டாமிக் வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. கல்பாக்கம், கல்பாக்கம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடங்குளம், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. ஓகே, அதே மாதிரி விண்மில்ஸ் 2 இடத்துல இருக்கு. ஆரல் வாய்மொழி கன்னியாகுமரியிலையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கயத்தாறு, கயத்தாறு. ஓகே, கயத்தாறு வந்து திருநெல்வேலியிலே இருக்கு. ஸோ ஆரல் வாய்மொழி, கயத்தாறு ரெண்டுலயும், ஆரல் வாய்மொழி வந்து கன்னியாகுமரி, கயத்தாறு வந்து திருநெல்வேலி, 2 இடத்துல விண்மில்ஸ் வந்து இருக்கு. அதாவது காற்றாலை, காற்றாலை வந்து ஆரல் வாய்மொழியும் கயத்தாறுல இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர், தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து டி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் செகண்டரி செல்ஸ் கேட்கறாங்க. ஓகே, செல்ஸ் வந்து நம்ம 2 விதமா பிரிக்கலாம். செல்ஸ் வந்து பிரைமரின்னு பிரிக்கலாம், செகண்டரின்னு பிரிக்கலாம். ஓகே, முதல் நிலை, இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை. ஓகே, முதல் நிலை, இரண்டாம் நிலை. ஸோ இது பாத்தீங்கன்னா பிரைமரி செல், செகண்டரி செல். ஸோ பிரைமரி செல்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லோ பவர். ஓகே, லோ பவர், அதாவது ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைம் தான் அந்த செல்லை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளாக்ஸ், கடிகாரத்துல வந்து யூஸ் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாய்ஸ், ஸோ இது வாட்சஸ். இந்த 3லயும் பிரைமரி செல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிக்சர் செகண்டரி செல் அப்படின்னா ரீசார்ஜபிள் சொல்லுவாங்க. ஓகே, செகண்டரி செல் வந்து ரீசார்ஜபிள். ஸோ அது ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த செகண்டரி செல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7. அதாவது வெஹிக்கல் பேட்டரிஸ், மொபைல் போன்ஸ். மொபைல் போன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. எமர்ஜென்சி லேம்ப்ஸும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ 2, 3, 5, 7 தான் செகண்ட் செல்ஸ் கூடிய எக்ஸாம்பிள். மிச்சம் 1, 4, 6 இது 3மே உங்களுக்கு பிரைமரி செல் கூடிய எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. ஓகே, இன் எ பிசிக்கல் சேஞ்ச் தேர் இஸ் எ நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம். இன் எ பிசிக்கல் சேஞ்ச் டெம்பரரி அண்ட் ரிவர்சிபிள். பிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் டெம்பரரி ரிவர்சிபிள். அதே மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட்லி irreversible. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து சிக்ஸ்த் பாருங்க, அரேஞ்ச் தி லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் கரெக்ட் ஆர்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியர் ஃபர்ஸ்ட் வரும், ஸ்ட்ராட்டோஸ்பியர் செகண்ட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர் தேர்ட் வரும், தெர்மோஸ்பியர் 4 வரும், 5வது எக்ஸோஸ்பியர், கடைசி வந்து எக்ஸோஸ்பியர். அப்போ எக்ஸோஸ்பியர் தான் மேல. ஓகே, எக்ஸோஸ்பியர் தான் மேல இருக்கும். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஸோ இதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா
ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் 2 2 3. ஓகே 2 3 வரும். 2 3 4 5 1. ஸோ 2 3 4 5 1 தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஏவோட ஆன்சர். ஸோ 7th கொஸ்டின் பாருங்க. Air envelope is thicker near the earth surface. As we go higher, the density and availability of air gradually decreases சொல்றாங்க. ஓகே, ஏ வந்து கரெக்ட். அதாவது ஒரு மவுண்டன்ல நீங்க இருக்கீங்க, மலையில வந்து நீங்க இருக்கீங்க, அப்ப மலைக்கு போக போக உங்க காற்று வந்து என்ன குறையும், ஏர் வந்து டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து கரெக்டா, ஆனா ரீசன் வந்து தப்பு. ஓகே, ஸோ இங்க ரீசன் வந்து இதுக்கு வராது. ஸோ அப்போ போத் ஏ அண்ட் ஆர் டூ ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து 8வது பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஐடென்டிஃபை அட்மாஸ்பியரிக் லைட் தட் பெஸ்ட் சூட்ஸ் தம். அதாவது இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு எந்த பொருத்தமான வளிமண்டல அடுக்கை கண்டறியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 4 வளிமண்டலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு எந்த வளிமண்டலம் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, அதாவது ட்ரோபோஸ்பியர் தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, திஸ் லேயர்ஸ் க்ளோசஸ்ட் டு எர்த், எர்த்துக்கு ரொம்ப அருகில் இருக்கு, 16 கிலோமீட்டர் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் லேயரே ட்ரோபோஸ்பியர் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கீழே அந்த லேயரே ட்ரோபோஸ்பியர். இப்பதான் பார்த்தோம் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஸோ அப்போ மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர். இது வந்து எர்த்துக்கு க்ளோசஸ்டா இருக்கும், ரொம்ப ஒட்டி இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட்ஸ், இங்க வந்து விண்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே, இந்த அடுக்கில் காற்றின் இயக்கம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காற்றின் இயக்கம் நடைபெறுவது எது, ட்ரோபோஸ்பியர்ல நடைபெறுது. ஓகே, அதே மாதிரி வாட்டர் வேப்பர் ரெஸ்பான்சிபிள் மேக்கிங் கிளவுட்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த மேகங்களை உருவாக்கும் பொறுப்பான நீராவியை கொண்டுள்ளது எது பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் யூஸ்வலி ஃப்ளை, அதாவது ஃபிளைட். ஓகே, அதாவது இது மேலே பறக்கும், அதாவது ஏரோப்ளேன் வந்து இந்த அடுக்குல தான் மேலே பறக்கும், ட்ரோபோஸ்பியர் மேல தான் பறக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 8வதுக்கு சி. 9வது பாருங்க. அரேஞ்ச் மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அதாவது சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. இதுக்கு ஆன்சர் சி. ஓகே, அப்போ ஹீலியம் ஃபர்ஸ்ட் வரும். ஹீலியம், அடுத்து ஹீலியம் தான் ரொம்ப குறைவு. அடுத்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன். ஓகே, அப்ப ஆக்சிஜன், நைட்ரஜன் 4 5. ஸோ அப்ப கீழ இருந்து ஹீலியம்ல இருந்து மேல போய் நைட்ரஜன் தான் அதிகமா இருக்கு. நைட்ரஜன் 75% இருக்கும். ஓகே, 75% வந்து நைட்ரஜன் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 10th ஸ்டேட்மெண்ட், 10th கொஸ்டின் பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் பத்தின ப்ராசஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Respiration is a process by which oxygen reacts with digested food to form carbon dioxide, water vapor and energy. ஸோ இதுதான் ரெஸ்பிரேஷனுக்கு சுவாச செயல்முறைக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி. கார்பன் டை ஆக்சைடு நீர், நீராவி மற்றும் ஆற்றலை உருவாக்க ஜீரணமான உணவுடன் ஆக்சிஜன் வினைபுரியும் செயல்முறையே சுவாசம் ஆகும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் டெஃபினிஷன் இதுக்கு. ஓகே, அடுத்து 17வது கொஸ்டின். ஒய் இஸ் நைட்ரஜன் யூஸ்ட் இன் ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கீப் தி ஃபுட் ஃப்ரெஷ், அதாவது உணவை வந்து எப்பயுமே புதிதாக வைத்திருக்கிறது தான் எது யூஸ் ஆகுது. ஸோ உணவு பேக்கேஜிங் தொழிலில் நைட்ரஜன் ஏன் பயன்படுகிறது, அப்போ ஃபுட்டை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது. ஓகே, நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து புதியதாக வச்சுக்கிறதுக்கு வந்து நைட்ரஜன் வந்து அந்த பேக்கேஜிங்கில் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டிகிரி செல்சியஸ் எஸ்ஐ யூனிட், ஃபாரன்ஹீட் எஸ்ஐ யூனிட், கெல்வின் எஸ்ஐ யூனிட், ராங்கன் வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஓகே, ராங்கன் வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஸோ இது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இருக்கு. அடுத்து ஒய் இஸ் ஏ ஸ்மால் கேப் லெஃப்ட் பிட்வீன் 2 லெங்ஸ் ஆஃப் ரயில்வே லைன். ஸோ ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ரயில்வே ட்ராக். இந்த ரெண்டுக்கு கேப் எதுக்குன்னு கேட்கறாங்க. இந்த 2 ட்ராக் எதுக்கு கேப் இருக்குன்னு கேட்கறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டு அலோ ஃபார் ஈஸி எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன். ஓகே, எளிதாக விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்தை அனுமதிக்க வந்து அந்த 2 நீளமான ரயில் பாதைகளுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளி விடப்படுவது வந்து இதுக்குதான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 14th ஆப்ஷன் பாருங்க. 14th கொஸ்டின். இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அவர் பாடி டு ரிசீவ் எலக்ட்ரிக் ஷாக். ஓகே, நம்ம ஷாக் அடிக்குது, அந்த ஷாக்கை வந்து என்ன பண்ணுது, நம்ம மனித உடல் வந்து ஈஸியா வந்து உள்வாங்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, மனித உடல் மின்சாரத்தின் நல்ல கடத்தி. ஸோ நம்ம மனித உடல் வந்து மின்சாரத்தின் நல்ல கடத்தி, கண்டக்டர், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம வந்து அது எலக்ட்ரிசிட்டி ஈஸியா மனிதன் வந்து உள்வாங்கிக்குவான்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். ஓகே, போத் ஏ அண்ட் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து ஹூ இஸ் சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன். இது வந்து நேற்று கரண்ட் அஃபேர்ஸ். இது ஓகே, 2ஆம் தேதி ஜனவரி 2 2024, ஜனவரி 2 2024 கரண்ட் அஃபேர்ஸ். 16வது நிதி ஆணையத்தின் தலைவரான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகரியா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு எக்ஸாம்ல. ஸோ பார்த்துக்கோங்க. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து அரவிந்த் பனகரியா.
அடுத்து 16 கொஸ்டின் பாருங்க. கதிரியக்க ஐசோடோப்பான சோடியம் எந்த நோயை குணப்படுத்த பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்கின் டிசீஸ், அதாவது ஸ்கின் டிசீஸை பயன்படுத்துறது பாஸ்பரஸ் ஐசோடோப்பு. அனைமியா சனிப்பட பயன்படுது அயன் ஐசோடோப். ஓகே, அயன். அடுத்து எஃப்இன்னு சொல்லுவோம் அதை. இது வந்து பின்னு சொல்லுவோம், பாஸ்பரஸ். ஓகே, அதே மாதிரி எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். ஸோ இதுக்கு தான் ஆன்சர் வந்து சோடியம். ஸோ சோடியம். ஓகே, Na24. ஸோ சோடியம், அதாவது இதயத்தை சீராக செயல்படுத்துவது தான் இந்த ரேடியோ ஐசோடோப்பான சோடியம் Na24 வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி கயோட்டின் முன் கழுத்து கல்லடையை வந்து சரி பண்றதுக்கு எது? அயோடின். ஓகே, அயோடின் தான் இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அயோடின் ஐசோடோப். ஸோ அப்போ ஸ்கின் டிசீஸ்க்கு பாஸ்பரஸ், அனீமியாவுக்கு வந்து அயனு, எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட் இதயத்தை சீராக செயல்படுத்த சோடியம், அதே மாதிரி முன் கழுத்து கல்லடை கயோட்டினை வந்து கியூர் பண்றதுக்கு அயோடின் பாஸ்பரஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து ஏஓக்யூம் பிரசிடெட் ஓவர் பை மீட்டிங் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி இன் மெட்ராஸ் இன் தி இயர். ஆலன் ஆக்டிவோக்யூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டமொன்றிற்கு தலைமை தாங்கினான்னு சொல்றாங்க. ஏஓக்யூம். ஸோ தியோசபிக்கல் சொசைட்டியை பத்தி பார்த்துக்கணும் நீங்க. ஓகே, தியோசபிக்கல் சொசைட்டி வந்து எந்த ஆண்டு? 1875, 1875 ஆண்டு நியூயார்க். ஓகே, நியூயார்க், யூஎஸ்ஏல உள்ள நியூயார்க்ல வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ இது ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஹெச்எஸ் ஆல்காட் சொல்லிட்டு ஒருத்தவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம் பலவஸ்கி. ஓகே, மேடம் பலவஸ்கி. ஸோ 2 பேர் தான் இதோட ஃபவுண்டர்ஸ். ஸோ ஹெச்எஸ் ஆல்காட், பலவஸ்கி. ஸோ 1875ல நியூயார்க் யூஎஸ்ஏல ஃபவுண்ட் பண்ணாங்க. ஹெச்எஸ் ஆல்காட், பலவஸ்கி தான் இதோட ஃபவுண்டர். இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் ஆல்காட். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டும் ஹெச்எஸ் ஆல்காட் தான். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஹெச்எஸ் ஆல்காட் தான். ஸோ இந்த டிசம்பர் 1884 ஏஓக்யூம் ஆலன் ஆக்டிவோக்யூம் வந்து மெட்ராஸ்ல தியோசபிக்கல் சொசைட்டிக்கு வந்து என்ன பண்ணாங்க? ஸோ தலைமை தாங்கி நடத்தினாங்க இந்த கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது உங்க தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி நிறைய ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து நல்ல குடும்பத்திற்கு அணிகலனாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுறான்னு சொல்லிட்டு நல்ல குழந்தைகள். ஓகே, நல்ல குடும்பத்திற்கு அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வள்ளுவர் குறிப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைகள் தான் குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. அடுத்து which state is not beneficiary of சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். ஸோ சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஸ்டேட் வந்து பெனிஃபிஷியரி, பயனடையும் மாநிலம் இல்லைன்னு கேட்கறாங்க. அப்ப சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஓகே, குஜராத்துக்கு நர்மதா நதியில வந்து இருக்கு. நர்மதா நதியில வந்து குஜராத்ல இருக்கு. ஸோ இதனால பயனடையும் மாநிலம் எது பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான். ஸோ இந்த 4 ஸ்டேட் தான் பயனடையுது. பஞ்சாப் வந்து பயனடையல. ஸோ இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்ல பஞ்சாப் மாநிலம் பயனடையல. அது போக மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இது போக குஜராத். ஏன்னா குஜராத்ல தான் இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் வந்து நர்மதா நதிக்கரையில வந்து அமைச்சிருக்கு. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஹரப்பாவிற்கு முதலில் 1824 வருகை புரிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன் தான் ஹரப்பாவிற்கு முதலில் 1826 வருகை புரிந்தவர். ஓகே, அடுத்து இப்ப மேக்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். ஆப்டிடியூட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை 500க்கு வாங்கினார். எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கி விட்டன. மீதமுள்ள பழங்கள் 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, லாபம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 480 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப லாபம் வந்து 20 ரூபா. ஓகே, அப்ப ப்ராஃபிட் வந்து 20. இப்போ இதுதான் ஆன்சர், ஏதான் ஆன்சர் இருக்கு. அடுத்து ரகு பைஸ் சேர் ஃபார் ₹3000. ஓகே, ரகு ஒரு நாற்காலியை 3000 ரூபாய்க்கு வாங்குகிறார். அந்நாற்காலியின் விலையில் 300 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார் எனில் அந்நாற்காலியில் குறித்த விலை கேட்கிறாங்க. மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலைனா மார்க்கெட் பிரைஸ் சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும்னா, ஸோ காஸ்ட் பிரைஸ் வாங்கிய விலை என்னது 3000. ஓகே, காஸ்ட் பிரைஸ் வந்து 3000. செல்லிங் பிரைஸ் என்னது 500. ஓகே, 500. டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 300. டிஸ்கவுண்ட் வந்து 300. ஸோ இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா என்னது மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் என்னது அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மார்க் பிரைஸ் மைனஸ் 300. அதாவது செல்லிங் பிரைஸ் வந்து 500 நமக்கு தெரியும், 500. அப்போ மார்க் பிரைஸ் வந்து 800ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். மார்க் பிரைஸ் வந்து 800. ஓகே, 800ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஸோ அப்போ ப்ராஃபிட் என்னது
500 ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் என்னது மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சப்போஸ் 500 ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் என்னது இப்ப கண்டுபிடிச்ச 800 மைனஸ் ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் தெரியும். அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 300. ஓகே, 300 தான் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி. ஓகே, அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒரு ஃபார்முலா தெரியும், எஸ்பி மைனஸ் சிபி, அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 500. ப்ராஃபிட் வந்து 500. ஓகே, ப்ராஃபிட் வந்து 500 ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் வந்து எம்பி மைனஸ் 300. ஓகே, எம்பி மைனஸ் 300 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் என்னது 3000. ஓகே, 3000. அப்ப மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா எல்லாமே ஆட் பண்ணலாம். 500 பிளஸ் 300 பிளஸ் 3000. அப்ப மார்க் பிரைஸ் வந்து 3800. ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து 3800. ஆன்சர். அடுத்து பாருங்க 23. ஓகே, ஸோ ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் ரூபாய் 750க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். அதனுள் 100 மதிப்புள்ள மின்கலம் பொருந்தினார். அதன் வெளி-உறைக்காக ரூபாய் 50 செலவிட்டார். அப்ப ஒரு 750 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்றாரு? காஸ்ட் பிரைஸ் வந்து 750 ரூபா. ஓகே, வாங்கிட்டு அந்த இது 100 ரூபாய் செலவு பண்றாரு. 100 ரூபா பிளஸ் 50 ரூபா. ஸோ எல்லாத்தையும் செலவு பண்றாரு. அப்ப 850 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகே, 850 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதாவது செலவு சேர்த்து 100 ரூபாய்க்கு வந்து மின்கலம் பொருத்தினாரு. அதே மாதிரி 50 ரூபாய்க்கு உரைகளை வந்து பொருத்தினார். அப்போ மொத்தம் வாங்கின விலை வந்து 850. ஸோ அதை வந்து 850க்கு அவரால் விற்பனை செய்ய முடியுது. சாரி, 750 900. ஓகே, 900. 750 பிளஸ் 100 பிளஸ் 50 வந்து 900. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவுக்கு விற்கிறாரு பாத்தீங்கன்னா 850 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே, 850 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகுது. ஏன்னா அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட கூட. ஓகே, செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து கூட, வாங்கிய விட வந்து கூட இருக்கு, செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தான் காஸ்ட் பிரைஸ். அதாவது விற்ற விலை வந்து காஸ்ட் வாங்கிய விலை விட கூட இருக்கு. ஸோ அதனால லாஸ் ஈக்குவல் நம்ம லாஸோட ஃபார்முலா சிபி மைனஸ் எஸ்பின்னு தெரியும். சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் 900 மைனஸ் செல்லிங் பிரைஸ் என்னது 850. அப்போ 50 ரூபா லாஸ். ஓகே, 50 ரூபா லாஸ். ஸோ இந்த லாஸ் வந்து 50 ரூபா. அது கேன்சல் 50 ரூபா. அடுத்து 24 பாருங்க. Eleven brought 24 eggs. 24 முட்டை வந்து கொண்டு வரான். ஓகே, 24 முட்டை வந்து கொண்டு வரான். ஸோ அதுல வந்து 4 ஆஃப் தெம் வர் புரோக்கன். அது 4 வந்து என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. ஓகே, அப்ப 20 எக் வந்து இருக்கு. அந்த 20 முட்டைய என்ன 96 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகே, 20 முட்டையை வந்து 96 ரூபாய்க்கு விற்கிறான். வாட் இஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg? லாஸ் வந்து 36 ரூபா. ஓகே, நஷ்டம் வந்து 36 ரூபா அடையுது. ஓகே, 36 ரூபா வந்து லாஸ் ஆஃப் அதை விற்கிறதுல 36 ரூபா நஷ்டம் வந்து அடையுது. அப்ப நம்மளுக்கு லாஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகே, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்ப லாஸ் வந்து 36 ரூபா ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 96 ரூபா. ஓகே, காஸ்ட் பிரைஸ் 96 மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்ப 96 மைனஸ் 36 30. ஓகே, அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 60. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 60. அப்ப ஒரு முட்டை தான் 60 ரூபா. ஓகே, ஒரு முட்டை 60 ரூபா. அப்ப 96 ரூபாய் 20 முட்டை எவ்வளவுன்னு கேட்கறான். ஓகே, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg. ஸோ அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 60 டிவைடட் பை 20. ஓகே, 60 டிவைடட் பை 20 முட்டைக்கு தான் நம்ம கணக்கு பண்ணணும். அப்ப 60 வந்து செல்லிங் பிரைஸ் 60. அப்ப 20 முட்டைக்கு எவ்வளவு? அப்போ ஒரு முட்டை வந்து 3 ரூபா. ஓகே, ஒரு முட்டை வந்து 3 ரூபா வித்தா அவன் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg, அதாவது விற்பனை விலை, ஒரு முட்டைக்கான விற்பனை விலை வந்து 3 ரூபா. இதுக்கு ஆன்சர் வந்து 8. அடுத்து பாருங்க கடைசி கொஸ்டின். மணி ஒரு அன்பளிப்பு பொருளை ரூபாய் 1500க்கு வாங்குகிறார். அப்ப வாங்கிய காஸ்ட் பிரைஸ் வந்து 1500. ஓகே, அப்பொருளை விற்பனை செய்யும் போது ரூபாய் 150 லாபம். அப்ப ப்ராஃபிட் வந்து 150 ரூபா இங்க. ஓகே, 150 ரூபா. பெற விரும்பி ரூபாய் 1800 என விலை கொடுக்கிறார். அப்ப மார்க் பிரைஸ் வந்து 1800.
அவர் தனது வாடிக்கையாளர் எவ்வளவு தள்ளுபடி டிஸ்கவுண்ட் வந்து கேட்கறாங்க, தள்ளுபடி தர வேண்டும், டிஸ்கவுண்ட் வந்து கேட்கறாங்க. அப்ப இதுதான் கொடுக்குற டேட்டா. ஸோ கேட்கறது வந்து டிஸ்கவுண்ட் கேட்கறாங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். காஸ்ட் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபார்முலா தெரியும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகே, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட். இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு தெரியும், 150 ரூபா. அங்கேயே கொடுத்துருக்கான் ப்ராஃபிட் வந்து 150 ரூபா ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, செல்லிங் பிரைஸ் வந்து மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து அப்படியே இதுல இந்த செல்லிங் பிரைஸ் ஃபார்முலா அப்படியே இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ மைனஸ் டிஸ்கவுண்ட் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ 150 ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் 1500 ரூபா தந்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 1500. ஓகே, அப்ப 1100 மைனஸ் 1500 300. அப்ப 150 மைனஸ் 300 ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். ஓகே, 150 மைனஸ் 300, அதாவது 150 மைனஸ் 300. அப்ப 300 மைனஸ் 150 வந்து 150. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 150. இப்போ 150 ரூபா தான் டிஸ்கவுண்ட் வந்து இவன் வந்து அதாவது எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும், 150 ரூபா வந்து தள்ளுபடி தர வேண்டும். வாடிக்கையாளர்கிட்ட வந்து 150 ரூபா தள்ளுபடி தந்தாதான் இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, அப்ப 25க்கு வந்து ஆன்சர் வந்து சி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 25 கொஸ்டினுக்கு ஆன்சர் கே வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.